ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான லோகோ மற்றும் பாடல்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு மக்களிடம் சந்தித்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத 75% மேலான வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்து கூறுவேன் என்றும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், குறிப்பாக பாதுகாப்பு இல்லாத சூழல் பற்றியான முழுமையான தகவல்களையும் நான் மக்களிடம் கூறுவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன? மக்களிடம் என்ன வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் அதிமுகவிற்கு ஓட்டுகள் கிடைக்குமா? இங்குதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், 2 பிரச்சனைகள். ஒன்று, அதிமுக ஒன்றிணையவில்லை. இரண்டாவதாக, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. எந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. அதாவது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக நிச்சயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாமக, பாஜக, குறிப்பாக தேமுதிக, அதிமுக இதில் ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்திருந்தால் 13 தொகுதிகளை அதிமுக மட்டும் கைப்பற்றி இருக்கும். அதில் 4 மத்திய அமைச்சர்கள் தற்பொழுது இருந்திருப்பார்கள். ஆனால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பு பற்றிய முழுமையான தகவல் அவர்களிடம் இருந்ததா, அல்லது ஆதரவாளர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கூறினாரா என்பது இன்று வரை மக்களிடம் தற்பொழுது வரை பேசும் பொருளாகத்தான் இருக்கிறது. சரி, அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. மத்தியில் பாஜகவும் ஆட்சி அமைத்து விட்டது. தமிழகத்தில் அதிமுக தோல்வியையும் தழுவிவிட்டது. சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவின் கூட்டணி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுமா? தமிழகத்தில் இதுவரைக்கும் பாஜக நோட்டாவுடன் தான் போட்டியிட்டு வந்தது. 2016 வரைக்கும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகுதான் அதிமுக பக்கம் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் இல்லை. இதை பயன்படுத்தி கொண்ட பாஜக எப்படியாவது அதிமுக மூலமாக தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அதாவது பாஜகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் மேலிடத்தில் வந்த உத்தரவு. அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றார். இப்படி பல மாற்றங்கள் பாஜகவில் நடந்தது. அதிமுகவுடனும் கூட்டணி வைத்து 3.5% வித்தியாசத்தில் 2021 அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. இப்பொழுது மீண்டும் வைத்திருப்பதற்கு காரணம், மக்களவை தேர்தலில் பாஜக குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டுக்களை பெற்றிருக்கிறது. அதனால்தான் இந்த கூட்டணி என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கடினம்தான். என்னதான் மக்கள் மத்தியில் திமுக பற்றியான கடுமையான விமர்சனம் இருந்தாலும் ஒரே வரியில் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் முடித்து விடுவார். பாஜக சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள். ஆட்சியோ கூட்டணி கட்சியின் ஆட்சியோ அமலுக்கு வந்தால் நிச்சயம் சிறுபான்மையினர்களது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை திமுகவின் கூட்டணிகள் நிச்சயமாக தெரிவிக்கும். சரி, இப்பொழுது மிகவும் எதிர்பார்த்த அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கடைசியில் நம்மளை தேடித்தான் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். நேற்று கூட விஜய் அவர்கள் எனது தலைமையிலான கூட்டணி தான் அமைக்க வேண்டும், ஒருவேளை நான் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறேனோ அப்பொழுது அந்த கூட்டணி வெற்றியடைந்தால் அங்கு நான் தான் முதல்வராக இருப்பேன். நான் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவை என்னுடைய தலைமையின் மீதுதான். அதற்காக நான் கட்சி ஆரம்பித்து வேறொருவரை முதல்வராக வைக்க வேண்டும் என்பதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாகவும் கூறிவிட்டார். அரசியல் சுற்றுப்பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட அதிமுக இந்த இடத்தில் வெற்றியடையுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆரம்பத்தில் கூறியது போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. இதில் இருந்து நிச்சயம் திமுக தான் சாதகமாக மாற்றிக்கொள்ளும். இது திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் அதிமுக நிச்சயம் வெற்றியடைவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழல் தான் தற்பொழுது வரை நிலவி வருகிறது. ஓபிஎஸ்ஸின் ஆதரவு இல்லாமல், சசிகலா அவர்களது ஆதரவு இல்லாமல், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலாகவே இருக்கிறார்கள். உங்களது பார்வையில் அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி வெற்றி அடையுமா என்பதை இந்த
வீடியோவில் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவில் ஏதேனும் தவறு இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.